அடுத்ததாக தமம் என்கிற செல்வத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். விஷயேபியக பராவர்த்திய ஸ்தாபனம் ஸ்வஸ்வகோலகே உபயேஷ்யாம் இந்திரியாணாம் சதமஹ பரிகீர்த்திதஹ. ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் என்கிற இரு வகையான இந்திரியங்களையும் அவற்றின் விஷயங்களிலிருந்து திருப்பி அவற்றை அவற்றின் உறுப்புகளில் நிறுத்துதல் தமம் என்று கூறப்படுகிறது. ஸ்வகோலகே, கோலகம் அப்படின்னா அந்தந்த உறுப்புகள், கண்ணு, காது, மூக்கு, வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 விதமான ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள்ங்கிறது வாக்கு, பாணி, பாயு, உபஸ்தம் அப்படிங்கிற 5 வகையான கர்மேந்திரியங்கள். இப்போ இந்த ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் இவைகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பணி இருக்குது. கண்ணு வந்து பார்க்கணும், காது கேட்கணும், வாய் பேசணும். இதில் 2 வகையான பணி. தேவையானதை பேசுறது, தேவையற்றதை பேசுறது, தேவையானதை பார்க்கறது, தேவையற்றதை பார்க்கறது. அப்படியே எதை பார்த்தாலும் அந்த பார்த்த விஷயங்களை உள்ளே கொண்டு போய் மனசில் ஆலோசிக்கிறது. இது வெறும் கருவிகள் தான். இதெல்லாம் வந்து ஒரு இன்புட் சாதனங்கள். எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு மவுஸ் இருக்குது, இன்புட் கொடுக்கறதுக்கு கீபோர்டு இருக்குது, அதெல்லாம் இன்புட் சாதனங்கள். விஷயத்தை உள்ளே கொண்டு போகுது. நம்ம மனம், புத்தி இதெல்லாம் ப்ராசஸர் மாதிரி இருந்து அதை அலசி ஆராய்ஞ்சி தேவையானது, தேவையற்றது, இன்பம் கொடுக்கக்கூடியது, துன்பம் கொடுக்கக்கூடியது, வெறுப்புடையது அப்படின்னு பல விதங்கள்ல அதை பாவங்களாக மாற்றுது. இப்போ அதிலிருந்து வெளியில திரும்ப இந்த அவுட்புட் சாதனங்களை பயன்படுத்துகிறோம். வாய் வந்து வெளியில பேசி கம்யூனிகேட் பண்ணது, காதால கேட்குற விஷயத்த உள்ள வாங்கி கிரகிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வெளியில கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வாய் அவுட்புட் சாதனமாகவும் இருக்கிறது. கை கால்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கான உறுப்புகளும் இருக்கிறது. இப்போ இதெல்லாம் அவுட்புட் சாதனங்கள். இன்புட் சாதனமும் இருக்குது, அவுட்புட் சாதனம், உள்ளீடு வெளியீடு இரண்டுத்திற்கும் உரிய சாதனங்கள் தான் இவை. இப்போ ஞானேந்திரியங்களுடைய பணி அப்போ என்ன? நமக்கு வெளி விஷயங்களை பற்றின அறிவை கொடுக்கக்கூடிய சாதனங்கள். கண் என்ன பண்ணும்? இது வந்து நம்ம வீட்டு நாய்க்குட்டி, இது பாம்பு. பாம்புன்னா என்ன அறிவு வருது? அதனால நமக்கு கடிச்சதுன்னா மரணம்னு ஏற்படக்கூடிய ஒரு அறிவு வருது. வெயிலா இருக்குது அப்படின்னு ஸ்பரிசம் சொல்லுது, சூடா இருக்கு நேழுக்கு போகணும்னு ஒரு அறிவை கொடுக்குது. பனிக்கட்டியில இருந்தா ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பரிச அறிவு கொடுக்குது. நாக்கு இந்த உணவு சுவையா இருக்கிறது, 6 சுவை உணவுகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லுது. இப்போ காது வந்து பலவிதமான ஓசைகளை கேட்குது. இதில் நல்லது எது கெட்டது எதுன்னு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ இந்த கண்கள் எதையும் நமக்கு ஃபில்டர் பண்ணுறது இல்லை. எல்லா காட்சிகளையும் அது காட்டுது. அதில் எந்த விஷயத்துலையும் அது ஃபில்டரே பண்ணாது. காது கேட்கறதுல எந்த விஷயமும் ஃபில்டர் பண்ணுறது கிடையாது. அதுமாரி வாய் பேச்சில் அது பேச தான் செய்யும். அது என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணுற உள்ள ப்ராசஸர் இருக்கு. இப்படி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்க்கும்போது இந்த இன்புட் சாதனங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிவு சாதனங்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு புரியுது. நாம் இதை அறிவுக்கு தான் பயன்படுத்துகிறோமா அப்படின்னு முதல்ல ஆலோசிக்கணும். கண்ணை எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு பயன்படுத்தினா இந்த உலக விஷயங்களை பற்றின தெரிஞ்சுக்கிற ஒரு அறிவு சாதனம். தியேட்டரில் போய் படம் பார்க்கும்போது யூடியூப்ல ஸ்க்ரோல் பண்ணி வீடியோஸ் பார்க்கும்போது இதெல்லாம் இன்ப நுகர்வுங்கிற ஒரு விஷயத்துக்கு போகுது இல்லையா? எனக்கு பிடிச்ச இசையை கேட்கும்போது காது இன்ப நுகர்வுக்கு போகுது. இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய இந்த வாய், நாவானது எனக்கு வேண்டிய உணவை எனக்கு சுட்டி காட்ட வேண்டிய நாவானது சுவைங்கிற ஒரு இன்ப உணர்ச்சிக்கு போயிடுது. ஸ்பரிசம் வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு அறிவை கொடுக்கக்கூடிய விஷயம், அதுவும் இன்ப நுகர்ச்சிக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ
இந்த ஞானேந்திரியங்கள், ஞானம்னாலே அறிவை கொடுக்கக்கூடிய இந்திரியங்கள் அத்தனையுமே நம்ம எதுக்காக இப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம்? அறிவுக்காக மட்டும் இல்லாமல் இன்பத்துக்காகவும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அந்த இன்பத்தை பெறுவதற்காக பயன்படுத்துற நிலையில கட்டுப்பாடு இருக்குதா? அளவு கடந்து அதை பயன்படுத்தும் போது என்ன, ஒரு கருவி இருக்குது, அதுக்கு இவ்வளவுதான் ஆயுள் இருக்கும் இல்லையா? அந்த கருவியை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திட்டோம்னா என்ன ஆகும்? தேய்மானம் வரும், அதனுடைய கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். இன்றைய குழந்தைகள்ல பெரும்பாலான குழந்தைகளை பாருங்க, கண்ணாடி அணிஞ்சிருக்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் செல்ஃபோன் இருக்குது. சிறிய வயதில் அந்த குழந்தைகள் எல்லாம் செல்ஃபோனை உத்து பார்க்கறதுல கண்ணில் தூரப்பார்வை கிட்ட பார்வை குறைபாடுகள் ஏற்படுது. இந்த கருவியை சின்ன வயசுல பக்குவப்படாத நிலையில் இருக்கும்போது அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அதிகமாக பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு அந்த கண் பார்வையில் குறைபாடுகள் ஏற்படுது. இது நேரடியாக நமக்கு தெரியுது. எத்தனை பேர் இதை தவிர்க்கிறாங்க? அப்போ இன்ப நுகர்ச்சியில தான் நம்முடைய கருவிகளை, ஞானேந்திரியங்களை நம்ம பயன்படுத்துறது அதிகமாக இருக்குதே தவிர அறிவுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படின்னு பார்க்கும்போது கம்பேரிட்டிவாக இன்பத்தில் அதிகமாக நாட்டமுடையவர்களாக இருக்கிறோம். அப்போது இதை மாதிரி நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா இந்த கருவிகள் குறைவுடையவர்களாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா, இந்த கருவியை ஞானத்துக்கு பயன்படுத்தணும். ஞானத்துக்கு பயன்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இன்ப நாட்டங்களில் குறைச்சிக்கணும், அல்லது அவைகள்லேருந்து நம்ம விலகி இருக்கணும். அந்தந்த உறுப்புகளில் நம்ம நிலைநிறுத்துறதுன்னா என்ன அர்த்தம்னா, இன்ப நாட்டத்தில் போகாமல் அதனுடைய பணியை செய்யறதுக்கு அதை விடணும். இப்போ நாம நிறைவான இன்பத்தை பெறுவதற்காக, அதற்கான அறிவை பெறுவதற்கு குருக்கிட்ட வந்திருக்கிறோம். அப்போ இந்த காதை முழுமையாக அவர்கிட்ட ஒப்படைக்கணும். அதே நேரத்தில் உட்காந்துக்கிட்டு சைடில் ஒரு பக்கம் ஹெட்ஃபோன் சொல்லி ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தோம்னா, அது எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்குங்கிற இன்ப நுகர்ச்சியில் போயிட்டோம்னா, சுவாமி சொல்லக்கூடியதை நம்ம காதில் கேட்போமா? ரெண்டு விஷயம். ஒன்று நமக்கு நன்மை தரக்கூடியது, அறிவு தரக்கூடியது, நம்ம குறிக்கோளை நோக்கி இருக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் இன்பம் தரக்கூடியது. இப்போ நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும்? எது நிரந்தரமான இன்பம் தரக்கூடியதோ, எது இந்த கருவிகளை பாதிக்காம இருக்குதோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்படிங்கிறது பொதுவான ஒரு அறிவு இல்லையா? அப்போ ஞானேந்திரியங்களாக இருந்தாலும் கர்மேந்திரியங்களாக இருந்தாலும் அறிவு சார்ந்த விஷயம் முக்கியமாக இந்த ஞானத்தை பெறுவதற்கு குரு கிட்ட ஒப்படைக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ரீதியில் ஒரு கட்டுப்பாடு உடையதாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் தம்மம்னு சொல்கிறாங்க. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் என்ற இரு வகையான இந்திரியங்களையும் அவற்றின் விஷயங்களிலிருந்து திருப்பி, விஷயங்கள்னு இங்கே சொல்லும்போது ரெண்டு வகையான விஷயம், ஞான சம்பந்தம், இன்னொன்று இன்ப நுகர்வு. அப்போ இன்ப நுகர்வு போகும்போது தான் வேண்டுதல் வேண்டாமைங்கிற விஷயம் வருது. அந்த விஷயங்கள்ல இருந்து அவைகளை திருப்பி அதற்கு உரிய கோலகம்னா நம்ம உறுப்புன்னு சொன்னோம். அது என்ன வேலை செய்யறதுக்காக இருக்குது, அதை செய்ய விடுங்க. நிரந்தர இன்பத்திற்கு தேவையான ஞானத்தை பெறுவதற்கு அதை பயன்படுத்துங்க. அதுக்கு எனக்கு என்ன கேள்வியோ அதற்கு வாயை உபயோகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கட்டுப்பாடு, இந்திரியங்களினுடைய கட்டுப்பாடை தான் தமம் அப்படின்னு சொல்றோம். விஷயேபிய பராவர்த்திய ஸ்தாபனம், விஷயங்களிலிருந்து வெளியில போகாம ஸ்தாபனம் நிலைநிறுத்தி வைக்கிறது. ஸ்வஸ்வகோலகே, அந்தந்த கோலகங்களை நிலைநிறுத்துங்கிறத இப்படித்தான் நாம புரிஞ்சுக்கணும். கோலகே, அந்த கோலகங்கள்ல நம்ம நிறுத்தி வைக்கிறது. ஸ்தாபனம்னா நிலையா நிறுத்தி வைக்கிறது. நிலையா நிறுத்தி வைக்கிறதுன்னா அறிவுக்காக பயன்படுத்துங்க, இன்ப நுகர்ச்சியில கட்டுப்பாடோட இருங்க அப்படிங்கிறது. உபயேஷாம் இந்திரியானாம் சதம பரிகீர்த்தித. அப்போ இந்த விஷயங்கள்ல இந்திரியங்களை நம்ம விடாம வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, இதை தான் தமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பரிகீர்த்திதன்னா சொல்லப்படுகிறது, கூறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இதையே சதம பரிகி, இதையே நாம தமம்னு சொல்றோம். அப்போ சமதமம் இரண்டும் எதை சார்ந்திருக்கு? ஒன்று மனதை சார்ந்திருக்குது,
இன்னொன்று இந்திரியங்களை சார்ந்திருக்கிறது. மனம்னு சொல்லும் போதே புலன் வந்துடுது. 5 விதமான புலன்களையும் பார்த்தோம். இப்ப 10 இந்திரியங்கள்ல ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் இவைகளையும் சேர்த்து சமதமம், மனவடக்கம், இந்திரிய அடக்கம் ரெண்டுத்தையுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்ப இதெல்லாம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம எதிர்காலத்துல இந்த ஞானத்தை பெற்றுட்டு அதுல நிலை பெற்று நிற்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். புலனின்பங்கள்லயே நம்ம இந்திரியங்களை செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா, இந்த மனம் அதுலேயே நாடிக்கிட்டு இருந்ததுன்னா நம்ம பிரம்மனிஷ்டையில இருக்க முடியாது, பிரம்மனிஷ்டராக இருக்க முடியாது. பிரம்மனிஷ்டராக இல்லை அப்படின்னா அந்த முக்தி இன்பத்தை இங்கேயே நாம இப்பவோ அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுது. அதுதான் நம்முடைய குறிக்கோள்னும் பொழுது இவைகளை சரியான நிலையில நிறுத்தி வைக்கணும். எதற்கு தேவையோ அதற்கு பயன்படுத்தணும். அதுதான் சமதமம்னு நம்ம சொல்றோம். அடுத்ததாக பாஹ்யாலம்பனம் விருத்தியேர் ஏஷோ பரதிருத்தமா சகனம் சர்வ துக்கா நாம பிரதிகார பூர்வகம் சிந்தா விலாப ரஹிதம் ச திதிக்ஷா நிகத்தியதே. இங்க 2 விஷயங்களை பத்தி அறிமுகப்படுத்தி நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ சமம் தமம், மன விஷயம் இந்திரிய விஷயம் ரெண்டுத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல மனதின் எண்ணங்களை வெளி விஷய பற்றுகளிலிருந்து விடுவித்தல், இதுவே உத்தமமான உபரதி என்று கூறப்படுகிறது. எல்லா கஷ்டங்களையும் பழிவாங்குதல் இல்லாமல், கவலையும் புலம்பலும் இல்லாமல் பொறுத்து கொள்ளுதல திதிக்ஷா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உபரதிங்கிறதுடைய பொருள் விலகி இருத்தல், திதிக்ஷாங்கிறதுடைய பொருள் சகித்து கொள்ளுதல், பொறுத்து கொள்ளுதல். விலகி இருத்தல், பொறுத்து கொள்ளுதல், சகித்தல் அப்படிங்கிற பொருள் உபரதியும் திதிக்ஷாவும் வருது. எதிலிருந்து நம்ம விலகி இருக்கணும், எப்படி நம்ம சகிச்சுக்கணும், அதை நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பாஹ்யாலம்பனம், பாஹ்ய அப்படின்னா வெளி விஷயம், பாஹ்யாலம்பனம் வெளி விஷய பற்றுகளிலிருந்து விடுபட்டு இருக்க வேண்டும். அது எதை கொண்டு முடியும்? தோஷ தர்சனத்தை பார்க்கறதால அந்த பற்றுகள்ல இருந்து நம்ம விடுபடுவோம், வைராக்கியம்னு சொன்னோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உபரதியுங்கிறதும் வெளி விஷய பற்றுகள்ல இருந்து மனசினுடைய எண்ணங்களை பிரவிருத்தி ஆகாம நிறுத்துறது. விருத்தேர் ஏஷ உபரதி இருத்தமா அப்படின்னு. விருத்திங்கிறது எண்ணங்கள், மனதுடைய எண்ணங்கள் வெளி விஷயங்கள்ல பற்றாம இருக்கிறது. நம்ம இந்திரியங்களை பத்தி பேசணும், அடுத்தது புலன்களை பத்தி பேசணும். இப்ப மனதுல அதனுடைய தாக்கமா என்ன விளையுது? விருத்தி, எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் ஒரு விஷய பத்தி நினைக்க ஆரம்பிச்சுன்னா அது கூட நம்ம எவ்வளவு நேரம் பயணிக்கிறோம்னே தெரியாது. ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயம் அப்படி தாவி போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம சுய நினைவுக்கு வருவோம். மன ஓட்டம் ரொம்ப வேகமா போய்கிட்டே இருக்குது. அப்ப இந்த எண்ண விருத்திகள்ல ஒரு கண்ட்ரோல் இல்லைன்னா சுவாமி நமக்கு சொல்லி கொடுக்குற விஷயங்கள்ல இருந்து விலகி எங்கேயோ போயிருப்போம். வீட்டை பூட்டணுமா, சரியா பூட்டணுமா இல்லையா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அந்த விஷயத்துல இருந்து திருடன் வருவான், அவன் திருடுவானா திருட மாட்டானா, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி பல விஷயங்கள்ல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அது ஒன்றை ஒன்று தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கிறது தானே விருத்தின்னு சொல்றோம். வளர்றது தான் விருத்தி. ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணமாக மாறி மாறி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுல ஒரு கட்டுப்பாடு இல்லைன்னா ஒரு விஷயத்தை கவனித்து நம்மளால உள்வாங்க முடியுமா? இப்போ உபரதி அப்படிங்கிறது மனதுடைய எண்ணங்கள்ல வெளி விஷய பற்றுகள்ல இருந்து நிறுத்துறது, விலகிறது, அதுல இருந்து விலகி இருக்கிறது, அந்த பற்றுகள்ல இருந்து விலகி இருக்கிறத உபரதி அப்படின்னு சொல்றோம். இப்போ திதிக்ஷா அப்படின்றத சகித்து கொள்றது, சகிஷ்ணுத்துவம் அப்படின்னா இந்த சகிச்சுக்கிறதுல 2 விதம் இருக்குது. வேற வழியே இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு
என்னடா இவ்வளோ 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் நம்மளை விடவே மாட்டேங்கிறாரு. மனசுக்குள்ள சகிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பற்கடிப்போடையும் உள்ள கொதிப்போடையும் புலம்பலோடையும் இருக்கக்கூடிய சகிப்புத்தன்மை, இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்க நமக்கு சின்ன அசௌகரியம் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. ஏன்னா இது முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல நமக்கு மோட்சத்துக்கான ஞானமே கிட்ட போகுது. அப்போ அங்க அசௌகரியம் வந்து இயற்கையாலேயோ நம்ம உடல்லையோ சூழ்நிலைகள் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அதை நம்முடைய குறிக்கோளை கருத்துல கொண்டு புலம்பல் இல்லாம உள்ளத்துல ஒரு கொதிப்பு இல்லாம சகிச்சுக்கிறத தான் நம்ம வந்து திதிக்ஷா அப்படின்னு சொல்றோம். அப்ப சகிப்புத்தன்மையிலேயே 2 விதமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நம்ம குறிக்கோளை பார்க்கறதுனால பற்கடிப்பு தேவையில்லை. ஏன்னா நம்ம பிடிச்சு செய்யும் போது உற்சாகத்தோட செய்வோம். பிடிக்காத செய்யும் பொழுதுதான் ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி தெரியுது. ரொம்ப வெயிட்டே இல்லாத விஷயம் தூக்குறதுக்கு வெயிட்டா இருக்கு. வீட்டில் நம்மளை ஒரு சிலிண்டர் தூக்க சொல்லிட்டாங்கன்னா அது என்னவோ மலை கணம் கிடக்குது. அப்போ யார் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, எந்த சூழ்நிலை, இதெல்லாம் வந்து நம்ம மனசுல ஒரு விருப்பு வெறுப்புங்கிற தன்மையை உருவாக்குது. அப்போ விருப்பம் இருக்கும் பொழுது சுலபமா இருக்கிறது, விருப்பம் இல்லாத போது சுலபம் இல்லாம இருக்குது. அப்போ நமக்கு அந்த விருப்பம் இல்லாத நேரத்துல மனசுல வந்து ஒரு விதமான அந்த சகிப்புத்தன்மை வேற விதமா இருக்கு. அப்போ வேற வழியே இல்லை. அப்போ ஒரு புலம்பலோட இருக்கிறோம். சே என்னடா இது அப்படின்னு அந்த சுலபமான விஷயத்த செய்யறதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனா இதே நமக்கு பிடித்திருந்ததுன்னா அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு சலனமும் இல்லாம குறிக்கோளுடைய கவனத்தினால இடர்கள் ஏற்பட்டாலும் அதை நம்ம பொறுத்துக்கிறது. என்னுடைய நோக்கம் பூரண இன்பம் அப்படின்னு வரும்பொழுது உடல் தடையோ பிற காரணிகளுடைய தடையோ வரும்பொழுது அதை நம்ம மனதில் எந்த புலம்பலும் இல்லாமல் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத, சகிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் திதிக்ஷா. இப்போ பொறுத்தல் சகித்தல்ங்கிறதுல சரியாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இந்த குணம் இல்லை அப்படின்னா சுவாமி வந்து திடீர்னு மரத்தடியில் உட்கார வச்சு சொல்லித்தராரு. நம்ம ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்களா இருந்தால் அந்த மரத்தடியில் போய் உட்காரதுக்கு என்ன யோசிப்போம்? அங்கே உட்காரவே பிடிக்கலன்னு ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறத நம்ம காதலை கேட்போமா? எனக்கு அவர் சொல்கிறது தான் முக்கியம்னு பட்டது தான் இடத்த பற்றி யோசிப்பானா? அப்போ சகிப்புத்தன்மை எங்கே வேண்டி இருக்கு பாருங்க. என்னுடைய குறிக்கோள் எனக்கு இது வேணும்னு நான் முடிவு பண்ணிட்டதுக்கப்புறம் இடம்பொருள் ஏவலை நான் பார்க்கறதுல எனக்கு பலன் இல்லை. அதனால சகிப்புத்தன்மையை சரியா நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் உபரதி திதிக்ஷா. இப்போ இந்த உபரதியில நம்ம மெயின்டைன் பண்ணணும் மனதோட அமைதி, சமதமம்னு சொன்னோம் இல்லைங்களா, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஒரு நிலையாக இருக்கணும். நிலையாக ஒரு இடத்துல திடீர்னு நமக்கு வந்து மனம் வந்து எங்கேயோ போயிடுச்சுன்னா அது அப்படியே நம்ம ஒரு மணி நேரம் வகுப்பு சுவாமி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா நடுவில் திடீர்னு எங்கேயோ போயிடுவோம். அவர் வந்து சமத்தில் ஆரம்பிச்சிருப்பாரு, திடீர்னு பார்த்தா முமுட்சுத்துவத்தில் இருப்பாரு. நடுவில் என்ன நடந்ததுன்னே தெரியாது, இடையில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படின்னு. அப்போ மனம் சமநிலையில இல்லாம அது எங்கேயோ வெளியில போய்கிட்டே இருக்குதுன்னா அப்போ அது உபரதி இல்லை. அப்போ அது உபரதிங்கிறது ஒரே விஷயத்துல வச்சு கவனமா நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா நம்மளால என்னது பூரணமா அந்த விஷயத்த கிரகிக்க முடியாது. அப்போ இது செய்யணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அப்போ சொன்ன மாதிரி உதாரணம், வீட்டில் கதவை சரியா பூட்டிட்டோமா அப்படிங்கிறத முன்னாடியே ஊர்ஜிதப்படுத்தலாம் இல்லையா? காரை சரியா லாக் பண்ணிட்டோமா முன்னாடியே ஊர்ஜிதப்படுத்தலாம். பொறுப்புகள்ல இருந்து முறைப்படி விடுபட்டுட்டோம்னா அதனுடைய தாக்கம் நம்ம கிட்ட இருக்காது. நமக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம இதை கேட்க வந்திருக்கிறோம்னா அந்த பொறுப்புகள்ல இருந்து முறையாக விடுபட்டு வந்தோம்னா மனம் அதை நாடி போறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போகுது. அப்போ நம்ம மனம் எப்படி இருக்கும்? எல்லாம் செட்டில்டு, நான் என் வேலையை வந்த வேலையை பார்க்க போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்வதர்மத்தை கடைபிடிக்கிறது. எனக்கு என்ன வேலை இருக்கோ என்ன கடமை இருக்கோ அதை நான் சரியா செஞ்சிடணும். செஞ்சுட்டு நான் வந்துட்டேன்னா நான் யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. செய்யாம வந்துட்டேன்னா ஃபோன் வந்துகிட்டே இருக்கும்.
ஏதோ ஒரு தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஸ்வதர்மத்தை நான் சரியா கடைபிடிக்காம அதை அங்கங்க பாதியில நான் விட்டுட்டு, பொறுப்புகள் மாதிரி தான் ஸ்வதர்மம், எனக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அதை நான் செய்யாம வந்துட்டேன்னா அதனுடைய தொடர்ச்சியா தொந்தரவுகள் என்ன வந்து அண்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் நம்மளுடைய மனனுடைய சமநிலையை குலைக்கக்கூடியதாக இருக்குது. இதை கவனத்துல கொள்ளணும் நாம. அப்போ ஒண்ணு உள்காரணி, இன்னொன்னு புறக்காரணி. இப்போ சமதமத்தையும் கடைபிடிக்கணும், பொறுப்புகளை சரியா முடிச்சுட்டு வரணும், ஸ்வதர்மத்துல சரியா இருக்கணும். இந்த விஷயங்கள் இருந்ததுன்னா உபரிதியிலேருந்து நீங்க விலகிருக்கீங்க. நீங்க சரியா குரு சொல்றத வாங்கக்கூடிய நிலையில இருக்கிறீங்க. இப்போ பொறுத்து கொள்றது எங்க இருந்தெல்லாம் நமக்கு வந்து பொறாமை, பொறுத்து கொள்ள முடியாமை, தாங்கிக்க முடியாமலாம் வர முடியும்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. உறவுகளால தொந்தரவு வரும்பொழுது பொறுத்துக்க முடியல. பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், என்கிட்ட அவன் வச்சிருக்கிறத விட கொஞ்சம் பழைய மாடல் காராக இருக்கு, பொறுத்துக்க முடியல. அப்போ மனம் என்ன பண்ணும்? அவனை விட நான் வேற கார் புதுசாக வாங்கணும்னா அதை விட பெட்டர் காரை பற்றி நான் அலசி ஆராய வேண்டியிருக்கு. அப்புறம் அதுக்கான பொருளை தேட வேண்டியிருக்கே. என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, மீதிக்கு நான் எங்கே கடை வாங்குறது, இஎம்ஐ கட்டணும், இதை பேலன்ஸ் பண்ண முடியுமா, அதை பேலன்ஸ் பண்ண முடியுமான்னு இவ்வளோ சிந்தனைகள் போகுது, வாங்க முடியல. இப்போ மனம் என்ன பண்ணும்? பொறாமை. வாங்க முடியல, அதை பொறுத்துக்கவும் முடியல, ஒரு கொந்தளிப்பில் இருக்கு இல்லையா, பொறுத்து கொள்ள முடியாமைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அப்புறம் வாங்க முடியலன்னா அது தோல்வி தானே. தோல்வி அடைஞ்சால் மனம் எப்படி இருக்கும்? தோல்வியினால மனம் எவ்வளவு கொந்தளிப்பு அடையுது. நம்ம முதல்ல உறவுகளால் வரக்கூடிய தொந்தரவுகள், வீட்டில் இருக்கிறோம் இல்லை வெளியில் இருக்கலாம், சொந்தக்காரங்கன்னு எவ்வளோ பேர் இருப்பாங்க. வீட்டில் வந்து முதல்ல நம்மளால் பொறுத்துக்கவே முடியாது, அவங்க பேசுகிறத, ஒரு வேலை சொன்னால் பொறுத்துக்க முடியாது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவர்களுடைய உறவுகளில். அடுத்தது பெறக்கூடிய தோல்விகள்னால வரக்கூடிய ஒரு மன கஷ்டம். இதெல்லாம் புலம்ப தானே செய்ய வேண்டியிருக்கு. தோல்வி அடைஞ்சிட்டோம்னா என்ன செய்கிறோம்? உடனே ஒரு நண்பருக்கு கால் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு புலம்புறது தான். அப்போ இந்த மாதிரி உறவுகளாலையும் தோல்வியாலையும், இன்னொன்று நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத இயற்கை. பனி அதிகமாக இருக்குது, எனக்கு சளி பிடிச்சிச்சு, தாங்க முடியல. பனியை நான் என்ன பண்ண முடியும்? குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கு, நான் என்ன பண்ண முடியும்? குளிர் ஏதாவது நான் மாற்றணும்னா வேற காரணிக்கு ஒன்று நான் வந்து ஹீட்டர் போட்டுக்கணும், இல்லை ஸ்வெட்டர் போட்டுக்கணும், ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வெவ்வேறு வகையில் தாங்கிக்கிறதுக்கு நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம். எதையுமே எந்த ஒரு உபாயமுமே கொள்ளவே முடியாத சில இயற்கை துன்பங்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறது? சகிச்சுட்டு தான் ஆகணும். தலைவலி வந்துடுச்சு, மாத்திரை போட்டீங்க, போட்ட செகண்டே தலைவலி போயிடுதா? அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இல்லையா? மெடிசின் உள்ளே போய் ஆக்டிவேட் ஆகி அந்த தலைவலியை வரைக்கும் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸாவது ஆகணும்னா அது வரைக்கும் பொறுத்து தானே ஆகணும். சகிப்புத்தன்மையில் எனக்கு உடனே வேலைக்கு ஆகணும் எப்படி முடியும்? அப்போ அந்த பொறுக்கக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லைன்னா நம்ம வந்து புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும், மன கஷ்டத்தோடு தான் இருக்கணும். அப்போ இந்த விஷயங்கள் திதிக்ஷாவுக்கு ஒரு 3 விஷயம், உபரதிக்கு ஒரு 3 விஷயம்லாம் காரணிகளாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா, எதுக்காக அதெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கலாம். இது இப்படிதாங்கிறத புரிஞ்சிக்கும் போது, அது பற்றின நாலேஜ் வரும்பொழுது சரி பண்ணி நம்ம முன்கூட்டியே அதை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்காகத்தான். இப்போ இதுதான் உபரதி திதிக்ஷாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரத்தா. சாஸ்திரஸ்ய குருவாக்யஸ்ய சத்யபுத்யவதாரணம் சா ஸ்ரத்தா கதிதா சத்பிர்யயா வஸ்து உபலப்யதே. ஞான நூல்களின் மீதும் குருவின் உபதேசத்தின் மீதும் உண்மை என்கிற நம்பிக்கையே புத்தியே ஸ்ரத்தா என்று சாதுக்களால் கூறப்படுகிறது. இங்கனம் கூறப்பட்ட சிரத்தையால் மெய்ப்பொருள் அடையப்படுகிறது. 2 விஷயம். ஸ்ரத்தையை பற்றி சொல்றவங்க சாதுக்களாக இருக்கிறார்கள்.
சாதுக்கள்ங்கிறவங்க யாரு? சாதுக்கள்ங்கிறவங்க ஏற்கனவே அந்த மகா சாந்திங்கிற பராம் சாந்திங்கிற நிலையை அடைஞ்சவங்க, பூரண மனநிறைவை அடைஞ்சவங்க. எப்படி அடைஞ்சிருப்பாங்க? இன்னொரு தன்னுடைய குரு சொல்றதை கேட்டு அதன்படி கடைபிடித்ததுனால அவங்க அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எப்படி கேட்டிருப்பாங்க? குரு சொன்னதை உண்மைன்னு நம்பி அதை விசாரணை பண்ணி தானே அவங்க அந்த ஞானத்தை அடைஞ்சாங்க. அவங்க போன முறைப்படி தான் நீங்கள் போனீங்கன்னா அடையலான்னு அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அப்போ சாதுக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று, பிரமாணமான ஞான நூல்கள், சாஸ்திரம், நமக்கு வேதாந்த உபனிஷதுகள் எல்லாம், பிரகரண கிரந்தங்கள் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம். இவைகள் மீதும் இவைகள்லேருந்து குரு சொல்லக்கூடிய உபதேசங்கள் மீதும் நாம் ஒரு நம்பிக்கை வைக்கணும். இது உண்மைதான்னு முதல்ல நம்பிக்கை வச்சு பரிசார்த்தம் பண்ணி அப்புறம் நாம் அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறோம். அப்போ முதல்ல அதுக்கு தேவை என்ன? நம்பிக்கை. இது உண்மையாகத்தான் இருக்கும்னு ஒரு நம்பிக்கை ஆரம்ப நிலையில் வைக்க வேண்டியிருக்குது. ஆரம்பத்திலேயே நம்ம நம்பலைன்னா அவநம்பிக்கையினால நமக்கு அதனுடைய பலன் கிட்டாமல் போயிடும். அப்போ சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய, சாஸ்திரங்கள் குருவனுடைய வார்த்தைகள், சிரவணமாக நம்ம கேட்கக்கூடிய அந்த விளக்கங்கள், சத்திய புத்திய அவதாரணம். இப்போ உண்மைங்கிற அந்த புத்தி நிச்சயம் எதுவோ அதுதான் ஸ்ரத்தா. ஸ்ரத்தா கதிதா, கதிதானா சொல்லப்படுகிறது, அதுதான் ஸ்ரத்தன்னு சொல்லப்படுது. சத்பிரியா வஸ்து உபலப்யதே அப்படின்னா, வஸ்து உபலப்தி, வஸ்து அப்படின்னா நம்ம ஆத்மா அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது உபலப்யதினா அடையப்படுகிறது. அந்த வஸ்து அப்படிங்கிறது மெய்ப்பொருள் ஆத்மா அப்படின்னா தன்னை தெரிந்து கொள்ளக்கிறது தான் இங்கே அடையிறதுன்னு சொல்றாங்க. தன்னை நம்மளை பற்றி தான் சரியா தெரியல, அதுல ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பத்தை நீக்கிறதுக்கு நம்ம குரு கிட்ட வந்திருக்கோம். இதை நம்ம சரியா நிவர்த்தி பண்ணிக்கணும்னா குரு சொல்றத முதல்ல நாம நம்பிக்கையோட கேட்க ஆரம்பிக்கணும். அதை சரியா நம்ம நம்பலை அப்படின்னா நம்மளால இந்த மெய்ஞானத்தை பெறவே முடியாது அப்படின்னு சாதுக்கள் சொல்றாங்க. ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் தத்பர சம்யதேந்திரியக, ஸ்ரத்த உடையவன் தான் ஞானத்தை அடைய முடியும் அப்படின்னு கீதையில சொல்றாங்க. ஞானம் லபத்வா பராம் சாந்திம் அசிரேன அதிகச்சதி. அப்போ உங்களுக்கு ஞானம்தான் உங்களுக்கு அந்த மேலான சாந்தியை கொடுக்கக்கூடியது. பராம் சாந்திங்கிற அந்த நிலையை ஞானம் தான் கொடுக்குது. உங்களுக்கு ஞானம் வேணும்னா என்ன பண்ணணும்? ஸ்ரத்த வேணும். எதுல? குரு வாக்கியத்திலையும் சாஸ்திரத்திலையும். அதுதான் சாஸ்திரஸ்ய குரு வாக்கியஸ்ய. பகவத்கீதையில பகவான் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான அறிவுரைகள்ல ஒரு அறிவுரை, ஸ்ரத்த உடையவன் தான் ஞானத்தை அடையறான், ஞானத்தை அடைஞ்சவன் தான் பராம் சாந்திங்கிற அந்த முக்தி நிலையை அடையறான். அப்போ ஒன்றோட ஒன்று எப்படி தொடர்புடையதாக இருக்கிறது? ஸ்ரத்தங்கிறத சாதாரண உலகில் நம்ம பார்க்கும்பொழுது, இங்கேருந்து ஒரு நண்பரை பார்க்குறது, ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் இறங்கிட்டோம், அவர் வீட்டுக்கு நமக்கு சரியாக வழி தெரியல, அங்கே இருக்கிற ஒரு வழியில் நம்ம பார்க்குறவங்கள்ட்ட கேட்குறோம், இப்படி போய் இப்படி திரும்பி அப்படி போனீங்கன்னா அவங்க வீடு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் நம்பலைன்னா என்ன பண்ணுவேன்? நம்பினா என்ன பண்ணுவேன்? நம்பினாக்கா அவர் சொன்ன வழியை பின்பற்றி என்னுடைய நோக்கமான அந்த நண்பர் வீட்டை அடைஞ்சிருவேன். நம்பலைன்னா என்ன பண்ணுவேன்? இவர் சொல்கிறத, இவர் எனக்கு பிடிக்கல, இவர் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறாரு, எனக்கு பிடிக்கல, உயரமானவர் உங்களுக்கு சரியான வழி காட்டுவார்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படி நம்ம சொல்லக்கூடியவர்களிடத்துல நம்பிக்கை வைக்கலன்னா நம்ம குறிக்கோளை அடைய முடியாது. அடுத்தபடியா நம்ம இன்னொரு விஷயமும் இதில் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த விஷயம் ஓகே, நம்ம வழிகாட்டுறாரு, போயிடுறோம். ட்ராவல் பண்ணி வந்தோம் இல்லையா அந்த ஊருக்கு, பஸ் ஏறும்போது டிரைவர்கிட்ட நீங்கள் நல்லா வண்டி ஓட்டுவீங்களா, உங்ககிட்ட உண்மையிலே லைசன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டா ஏறுறோம். இதுவாது பரவாயில்ல, எப்படியோ குதிச்சிடலாம். ஃப்ளைட்டில் போக வேண்டிய அவசியம் இருக்குது, இங்கேருந்து டெல்லிக்கு போக வேண்டியிருக்கு. உங்ககிட்ட
நீங்கள் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் இது வரைக்கும் ஃப்ளைட் ஓட்டிருக்கீங்கன்னு போய் கேட்டுட்டா நம்ம வந்து ஏறுறோம். அங்கெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோம் இல்லையா? எங்கேயாவது குதிச்சிடலாம், அங்கே என்ன பண்ண முடியும்? இப்போ ஒரு விஷயத்துலையும் நம்ம வாழ்க்கையே நம்பிக்கை சார்ந்து தான் இருக்குது. இகலோகத்திலேயே இப்படின்னா, நிலையில்லாத இந்த உலகத்திலேயே இப்படின்னா, ஒரு நிலையான வஸ்துவை நாடி நம்ம ஒரு குரு கிட்ட போய் நிற்கும் போது அப்போ நம்ம அதில் அவங்க கிட்ட எவ்வளோ நம்பிக்கை வைக்கணும்? இந்த உலகத்துல சாதாரண விஷயங்கள் யார் யாரோ சொல்றத நம்புறோம், அறிமுகம் இல்லாதவர்கள்லாம் சொல்லி நம்பி நம்ம அதன் வழி நடக்கிறோம். ஏன் இந்த மாதிரி இந்த வழியை பின்பற்றி பராம் சாந்திங்கிற நிலையில இருக்கிற ஒரு குருவோட வார்த்தையை கேட்கறதுல என்ன தப்பு? அதுல ஸ்ரத்த வச்சாதானே நம்ம நம்முடைய குறிக்கோளாகிய அந்த பராம் சாந்திங்கிற நிலையை அடைய முடியும். அப்ப ஸ்ரத்தங்கிறது எப்படிப்பட்டதுன்னா, சாஸ்திரத்தை நம்பணும். அந்த சாஸ்திரத்தை இருக்கிறத குரு சொல்லி கொடுக்குற அந்த வாக்கியத்துல நமக்கு முதல்ல நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லைன்னா பராம் சாந்திங்கிற அந்த மன நிறைவை, பூரண மன நிறைவை நம்மால பெறவே முடியாது. குரு கிட்ட குறைகளை பார்க்க ஆரம்பிச்சுட்டா என்ன ஆயிடும்? நம்ம யாரை நம்பி போயிருக்கிறோமோ அவர்கிட்ட இருக்க குறைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்? அவர் சொல்றதுல நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நம்ம நோக்கத்துல மட்டும்தான் நம்ம குறிக்கோள் இருக்கணும். நோக்கத்துல குறிக்கோள் சரியாக இருக்கும் பொழுது அதற்குரிய விஷயங்களை உள்வாங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கும். அப்போ நம்ம கவனத்தை முழுக்க முழுக்க இந்த 2 விஷயங்கள்ல வச்சு போய்கிட்டு இருந்தா நிச்சயமா அதற்கான பலனை நம்ம அடைஞ்சிருவோம்னு பகவான் நமக்கு பகவத்கீதையில சொல்றார். எவ்வளோ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்! யாரு ஸ்ரத்தையோட இருக்கிறாங்களோ அவங்க தான் ஞானம் அடைகிறாங்க. யாரு ஞானம் அடைகிறாங்களோ அவங்க தான் பராம் சாந்திங்கிற அந்த மனநிறைவை அடைகிறாங்க. இதுக்கு மேல ஒரு சத்திய ஸ்டேட்மெண்ட் எப்படி கொடுக்கறது? பகவானே கொடுக்குறாரு. அப்போ அந்த ஸ்ரத்தாங்கிற ஒரு நிலையை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இது ஒரு நம்பிக்கை, ஆரம்ப காலத்தில் நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை. அப்போ ஸ்ரத்தைங்கிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் பொருந்தி இருக்குது. இந்த ஸ்ரத்தை வரணும்னா இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கக்கூடிய சம்மதம்லாம் தேவை. அதே மாதிரி நமக்கு விவேகம் தேவை, பற்றின்மையாகிய வைராக்கியமும் தேவை. இதெல்லாம் பாருங்க ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கு. ஒரு மாலையில கோர்த்த மணி போல ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்குது. நாங்கள் ஸ்ரத்தான்னு சொல்லி நம்பிக்கையோடு நான் வந்து கேட்குறேன் அப்படின்னா என்னுடைய புலன்கள் கேட்கக்கூடிய தன்மையில் இருக்கணும். காது சரியா நான் வந்து கவனமாக வச்சிருக்கணும். மனம் எங்கேயோ போயிடக்கூடாது. அப்போ உபரதி வேணும். இடம்பொருள் ஏவல் பார்த்துட்டு இருந்தா சரி வராது. திதிக்ஷா வேணும். ஸ்ரத்தாங்கிறது ஓகே, நம்ம சொல்றதுல நம்புறோம். சொல்றதை கேட்கறதுக்கு இத்தனை காரணிகளுமே தேவைப்படுது. இதுல ஒண்ணு கூட நம்ம மிஸ் பண்ண முடியாது. அடுத்ததுடையா சமாதானம்ங்கிற ஒரு செல்வத்தை நம்ம பார்க்கிறோம். சர்வதா ஸ்தாபனம் புத்தே சுத்தே பிரம்மணி சர்வதா தத் சமாதானம் இத்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். எப்போதும் எல்லா சூழ்நிலையிலும் இடங்களிலும் புத்தியின் ஸ்திரமான நிலை, பரிசுத்தமான பிரம்மனிடத்தில் ஸ்திரமாக நிலைத்திருத்தலே சமாதானம் ஆகும். சித்தத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள அதை அலைய விடுதல் சமாதானம் அன்று. அப்போ சமாதானம் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் புத்தி வந்து ஸ்திரமா இருக்கணும். புத்தி ஸ்திரமா இருக்கணும்னா எதுல ஸ்திரமா இருக்கணும்? நம்ம எதை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறோம்? மனநிறைவை கொடுக்கக்கூடியது எதுன்னு தெரிஞ்சுக்க வந்தோம். நிறைவை கொடுக்கக்கூடியது, பூரணமாக இருக்கக்கூடியது எதுன்னா பிரம்மம். அந்த பிரம்மம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நான் பிரம்மங்கிற அந்த விஷயத்துல என்னுடைய புத்தியை நிலையா வச்சிருக்கிறது. இது சமாதானம்னு சொல்றாங்க. சர்வதா ஸ்தாபனம் புத்தே, எப்போதும் எல்லா சூழ்நிலையும் இடங்களிலையும் ஸ்தாபனம் நிலையா நிறுத்தி வைக்கிறது. புத்தே புத்தி ஸ்திரமான நிலை. அந்த புத்தி பரிசுத்தமான பிரம்மணி, சுத்தே பிரம்மணி, பரிசுத்தமான இந்த பிரம்மத்திடத்துல புத்தியை நிலைநிறுத்தி வைக்கிறது. ஸ்தாபனம்னா ஸ்திரமான நிலை.
ஸ்தாபித்து வைக்கிறது, ஸ்தாபனம்னா நிலைநிறுத்தி வைக்கிறது. புத்திய அந்த சுத்தமான பிரம்மம். சுத்தமான பிரம்மம்னா, சுத்தம்னா பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? சுத்தம்னா பொதுவா என்ன அர்த்தம்? தூய்மைன்னு சொல்றோம். ஆனா இங்க சுத்தம்னா தூய்மைங்கிறதுக்கும் நம்ம சரியா புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஒரு ஒரு கைப்பிடி அரிசி கொடுத்து சுத்தமா இருக்கா பாருங்கன்னா என்ன சொல்லுவீங்க? அரிசி மட்டும்தான் இருக்கு. ஒரு பொருள் மட்டுமே இருந்தால் அதை சுத்தமானதுன்னு சொல்றோம். அப்போ இருக்கிறது பிரம்மம் மட்டுமே அப்படின்னா அதை சுத்தம்னு சொல்றதுல ஏதாவது தவறு இருக்கா? அப்போ பிரம்மம் சுத்தம்னா இருக்கிறது ஒரே பொருள். பிரம்மம் சத்தியம், நிலையானது, நித்தியமானது ஒரே பொருள் பிரம்மம் மாத்திரம்தான். அதை சுத்தம்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இருக்கிறது அது மாத்திரம்தான். அப்ப ஜெகத் என்னது? மித்யா, நிலை இல்லாதது. நிலை இல்லாததுன்னா என்ன? தோன்றி இருந்து மறையக்கூடிய தோற்ற மாத்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு இதுல நிலையா இருக்கிறது தான் சமாதானம். தத் சமாதானம் இத்யுக்தம் நது சித்தஸ்ய லாலனம். இதுக்கு பேர் தான் சமாதானம். மனசை இகபகர லோக விஷயங்கள்ல அலைய விடுறது இல்லை. இப்ப சமாதானம்னா என்ன? இப்ப நம்ம பெற்ற அந்த ஞானத்துல நிலைபிடுத்தி வைக்கக்கூடியது. எது சுத்தமான பிரம்மமோ அந்த விஷயத்துல நம்ம புத்திய நிலைநிறுத்தி வைக்கிறது தானே தவிர உலக விஷயங்கள்ல அலைய விடுறது இல்லை. சித்தஸ்ய லாலனம், சித்தம், சித்தஸ்ய லாலனம். நம்ம மனசையோ புலன்களையோ புத்தியையோ எங்கேயும் அலைய விடுறது கிடையாது. அங்க போனா நமக்கு இன்பம் கிடைக்குது அப்படின்னா அது எப்படிப்பட்ட இன்பம்னு நம்ம ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறோம். அது நிலையில்லாதது. அப்போ அதுல பற்று இருக்கக்கூடாது. பற்று இருந்துன்னா சமாதானம் இருக்காது. சமாதானம் இல்லைன்னா முக்தி இன்பத்தை அனுபவிக்க முடியாது. அப்போ எடுத்த காரியத்துல ரொம்ப மனச புத்திய முழுவதும் குவித்து வைக்கிறது தான் சமாதானம். கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ், சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் அப்படின்லாம் சொல்றது தான் சமாதானம். இப்போ நம்ம கற்றுக்க வந்திருக்கிறது எது நமக்கு மனநிறைவை கொடுக்கும்னா ஞானம் அப்படின்னு பகவான் சொன்னார். அப்போ ஞானத்தை நம்ம பெறணும்னா அது சாஸ்திரத்துலேருந்தும் குரு வாக்கியத்துலேருந்து தான் வருதுன்னா என்னுடைய கவனம் முழுக்க அப்போ எதில் இருக்கணும்? அவங்க சொல்கிறதுல தான் இருக்கணும், சாஸ்திரத்தில் தான் இருக்கணும். உலக விஷயங்களில் போய் மாட்டிக்கிச்சுன்னா இதில் அவங்க நிலைப்படுத்த முடியாது. நம்ம புத்தி அதுலேயே இருக்காது, அதை பற்றின சிந்தனை இருக்காது. குரு சொன்னதில் உள்ளே வாங்கணும். உள்ளே வாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கே. சிந்திச்சு பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? அதில் நம்ம மனதையும் புத்தியும் நிறுத்தி வைக்க வேண்டியிருக்கு. சமாதானம் இல்லைன்னா முடியாது. அப்போ சமாதானம்ங்கிறத சரியாக நம்ம புரிஞ்சுக்கணும். அது எல்லா சூழ்நிலையிலும் எல்லா இடங்களிலும் குரு கொடுத்துருக்காரு. வீட்டில் போனால் அதை மறந்துடணும், ட்ராவல் பண்ணும்போது அதை மறந்துடணும். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மறந்துடாமல் இந்த புத்தி அதே ஃபோக்கஸில் இருக்கிறது. ஃபோக்கஸ் வேறு இடத்துல டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் பிரம்மங்கிறதுல விலகாமல் இருக்கக்கூடிய நிலை. சமாதானம்ங்கிறது நம்ம எந்த காரியத்தை எடுத்துக்கிட்டோமோ அதுலேயே முழு கவனத்தோடு இருக்கிறதுன்னும் போது அப்போ தான் நம்ம சரியான பலனை பெற முடியும். இப்போ மனம் அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த விக்ஷேபம், சித்த விருத்தின்னு சொல்லுவோம். சித்த விருத்தியில் இருக்கும்போது ஃபோக்கஸ் இருக்குமா? கார் ஓட்டும் போது ஃபோக்கஸ் இல்லைன்னா என்ன ஆகிடும்? அதுக்கு ஒரு ஃபோக்கஸ் தேவைப்படுது. இல்லைன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. இங்கே நம்ம அடைய வேண்டியது பூரண பராம் சாந்திங்கிறது. அது அடையணும்னா அதுக்கான ஃபோக்கஸ் இருந்தாகணும், இல்லைன்னா முடியாது. அடுத்ததா அகங்காராதி தேகாந்தான் பந்த அஞ்ஞான கல்பிதான் ஸ்வஸ்வரூபாவ போதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதாம். இதுல முமுக்ஷுத்துவம்ங்கிற அந்த ஒரு சாதன சுதிஷ்டத்தில் 4வதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாங்க. அகங்காரம் முதல் தேகம் வரையிலான பந்தங்கள் யாவும் அறியாமையால் கற்பிக்கப்பட்டு கொண்டவை. உண்மையான சொரூபத்தை அறிந்து கொண்டு பந்தங்களிலிருந்து விடுபடும் தீவிர ஆசையே முமுட்சுத்துவம்.
அப்போ முமுட்சுத்துவம்ங்கிறது பந்தங்களிலிருந்து விடுபடக்கூடிய தீவிர ஆசை. அதுதான் முமுட்சுத்துவம். பந்தங்கள் அப்படிங்கிறது எது அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதுதான் முதல்ல அகங்காராதி தேகாந்தான், தேக அந்தாம், தேகம் முடிய, அகங்காரத்திலிருந்து தேகம் முடிய. நம்ம அகங்காரங்கிறது நான் இந்த உடம்புன்னு நினைக்கக்கூடிய அந்த விஷயத்துல இருந்து புத்தி இருக்குது, மனம் இருக்குது, அப்புறம் இந்த தேகம், அதெல்லாம் சூட்சும தேகம், இது ஸ்தூல தேகம். அப்போ அகங்காரத்திலிருந்து இந்த தேகம் வரைக்கும் நான் தான் அஞ்ஞானத்தினால நானே கற்பிதம் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த கற்பிதம் தான் என்ன இங்க கட்டி வச்சிருக்கு. பந்தத்துக்கு காரணம் என்னுடைய அஞ்ஞானம்ங்கிற கற்பனை. அப்போ அஞ்ஞானம் தான், பந்த அறியாமையினால தான் இதை நான் இந்த மாதிரி நானும் நினைச்சு வச்சிருக்கிறேன். அப்ப நான் யாருங்கிறது, பிரம்மம் அப்படிங்கிறது தெரியாம நான் இந்த உடல்னு நான் அதிஷ்டான வஸ்து நான் தான் அதுன்னு தெரியாம என்னை பத்தின அறியாம மட்டும் இல்லை, அதுக்கு மேல நான் எது இல்லையோ அதை நான் கற்பித்து வச்சிருக்கிறேன். இதுதான் அஞ்ஞானம். அறியாமையினால நான் எது இல்லையோ அதை நான் கற்பிச்சுக்கிட்டேன். அப்போ இதுல இருந்து தன்னுடைய உண்மையான சொரூப சஸ்வரூப அவபோதேன, என்னுடைய உண்மையான சொரூபத்தை அறிந்து கொண்டு மோக்தும் இச்சு, மோட்சத்துல மோக்தும் இச்சுன்னா மோட்சத்துல, இந்த சம்சார பந்தத்திலிருந்து நான் கற்பனை செய்து கொண்ட அந்த அஞ்ஞானத்திலிருந்து விடுபட்டு என்னுடைய சுயநிலைக்கு திரும்புறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய தீவிர ஆசை, அதை தான் முமுட்சுத்துவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ பாருங்க, இதுல என்ன தெரியுதுன்னா, நான் என்னுடைய நிலையில இல்லை, என்னை பற்றி நான் தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தவறான புரிதல் முதல்ல எனக்கு தெரியல, அதோட இருந்தா மட்டும் பத்தாது, நான் என்ன தவறாக இந்த உடலுனும் அகங்காரத்திலிருந்து வரிசையா சொல்றாங்க உடம்பு வரைக்கும் என்னன்னா தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தவறுன்னா அது நீங்கணும்னா என்ன பண்ணணும், சரியான அறிவு வேணும்ல. தவறான அறிவு நீங்கணும்னா அதுக்கு சரியான அறிவு வேண்டும். அப்போ அந்த சரியான அறிவு அஞ்ஞானம் நீங்கணும்னா, அஞ்ஞானம்ங்கிற அந்த கல்பிதம் நீங்கணும்னா ஞானம் தேவைப்படுது. அப்ப ஞானத்தை பெறுவதற்கு ஸ்ரத்த அவசியம். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம். அப்ப என்னுடைய குறிக்கோளாகிய அந்த பராம் சாந்தி நிலையை அடையிறதுக்கு ஞானம் வேண்டும். எந்த ஞானம் அப்படின்னா, என்னை பத்தி நான் தவறான கல்பிதம் வச்சிருக்கிறேனே அந்த அஞ்ஞானம் நீங்கணும். அந்த ஞானம் பெறுவதற்கு குரு சொல்றத, சாஸ்திரம் சொல்றத நான் கேட்கணும். அதுல எனக்கு ஸ்ரத்த வேணும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், முழுமையா நான் அதை நம்பி கேட்டாதான் எனக்கு இந்த ஞானமே கிட்டுது. அப்போ இது வரைக்கும் நாம பார்த்த இந்த 4 விஷயங்கள், சாதன சதுஷ்டயம்னு சொன்ன இந்த 4 சாதனங்கள் ஒரு சீடனுக்கு குவாலிஃபிகேஷனா இருக்குது. இந்த குவாலிஃபிகேஷன் இல்லைன்னா என்ன அப்படின்னா, அப்போ நம்ம இதுக்கு கற்றுக்கவே வர வேண்டாம், நமக்கு தான் தகுதியே இல்லைன்னு விட்டுறக்கூடாது. இதெல்லாம் நம்மளால எளிதாக மனம் வச்சா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் தான், நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது இதனால நம்ம நம்மளை குறைவாக எண்ணி இந்த கல்வியை தொடராமல் விட்டுற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா சிரத்தை இல்லாமல் கேட்க முடியாது. காது கவனமாக கேட்டால் தான் இப்போ நான் சொல்கிறதே உங்களுக்கு புரியுதுன்னா, ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்குது குணங்கள், இன்னும் கொஞ்சம் அதை ஷார்பன் பண்ண வேண்டியிருக்குது. அவ்வளோதானே வழி. யாருக்கும் எல்லாருக்குமே இந்த குணங்கள் இல்லவே இல்லைன்னு சொல்கிறதுக்கே கிடையாது. அங்கங்கே இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி பண்ணால் மட்டுமே போதுமானதாக அமையும். அதனால் இதில் இந்த குணங்கள்லாம் எனக்கு இல்லைன்னு குறைபட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாமே நம்ம சீர்தூக்கி பார்த்து சரி பண்ணிக்கக்கூடிய நிலையில தான் நம்ம இருப்போம். இந்த 4 விஷயங்களை பற்றி சொல்லி நம்ம இன்னைக்கு இந்த சத்சங்கத்தை முடிச்சுக்கலாம். மந்தம் அத்யம ரூபாபி வைராக்கியேன சமாதினா பிரசாதேன குராசேயம் பிரவருத்தா சூயதே பலம். மோட்சத்தின் மீதான ஆசை தீவிரமாகாமல் மந்தமாகவோ நடுத்தரத்திலும் இருந்தாலும் கூட, இப்ப நான் சொன்னதுதான், ஒருவேளை நம்ம கிட்ட
இந்த 4 விஷயங்கள் மோட்சத்தில் உள்ள இச்சை ஒருவேளை மந்தமாவோ தீவிரமாவோ இல்லைன்னா கூட வைராகியம், தமம், சமம் முதலிய 6 குணங்களாலும் குருவின் அருளாலும் இந்த முமுட்சுத்துவம் வளர்ந்து பலனை உண்டு பண்ணிவிடும். இதில் எல்லாத்துக்கும் ஆதாரமாக நம்ம என்ன சொன்னோம்? முமுட்சுத்துவம், முக்தியில இச்சு. முக்தியில் இச்சை இருந்தால் தான் அதுதான் நம்முடைய குறிக்கோள். அப்படின்னா குறிக்கோள் நம்ம ஒருவேளை நம்ம கிட்ட மந்தமாக இருந்தால் கூட ஒருவேளை இந்த சாதன சதிஷ்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் எல்லாம் ஓரளவு பொருந்தி இருந்ததுன்னா குரு வந்து ஐயோ இவன்ட்ட எல்லா குணங்களும் இருக்குது, இவனுக்கு இன்னும் முக்தி பற்றி தெரியல சரியா, அதனால தானே இவனுக்கு அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்குன்னு அவருடைய அந்த அருள்னால அந்த முக்தியை அடையிறதுக்கு அவனுக்கு புரிய வைக்கக்கூடிய அந்த அருள் அவர் செய்வார். அதுவே அவனுக்கு என்ன உண்டு பண்ணும்? அந்த முக்தி இன்பத்தை கொடுத்துரும். அப்போ இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, முமுட்சுத்துவம் கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் மற்ற விஷயங்கள்லாம் ஒருவேளை சாதன சதுஷ்யத்தில் இருக்கக்கூடிய மற்ற 3 விஷயங்கள் சரியாக இருந்ததானா முக்தி இன்பம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே கூடுதலாக என்ன வேண்டும்? குருவுடைய அருள் வேண்டும். மந்த மத்தியம ரூபாவி, மந்தமாக இருந்தாலோ மத்திய நிலையில் இருந்தால் மோட்சத்தின் மீதான ஆசித்த தீவிரம் இல்லாமல் மந்தமாவோ இருந்ததுன்னா நடுத்தரத்தில் இருந்தால் கூட வைராக்கியேன சமாதினா வைராக்கியம், சமாதாமாதி, மற்ற அந்த சமாதி முதலிய குணங்கள், சம்பத்துக்கள்னு சொன்னாலே செல்வங்கள், இதெல்லாம் இருந்ததுன்னா பிரசாதேன குரோசேயம், குரு அப்படிங்கிற அவருடைய அருள் பிரசாதம், பிரசாதேன குரோசேயம். ச இயம் அப்படின்னா அந்த முமுட்சுத்துவம், மேலே சொன்ன அந்த முமுட்சுத்துவம் இருக்கு இல்லையா, அது வந்து பிரவிருத்தா சுயதே பலம். பிரவிருத்தினா வளருது. எது வளருது? முமுட்சுத்துவம் வளர்ந்து சூயதே பலம், பலத்தை கொடுக்குது. பலம்ங்கிறது நம்முடைய நோக்கமாகிய பராம்சாந்தி, அதுதானே உங்களுடைய நோக்கமாக இருக்கணும். அப்போ நோக்கத்தில் கொஞ்சம் ஏறக்குறைய இருந்தாலும் கவலைப்படாதீங்க. மற்ற குணங்கள்லாம் இருந்ததுன்னா குரு உங்களை அருள்னால உங்களுக்கு அது முழுமை பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வைராக்கியம் சமுமுக்ஷுத்வம் தீவிரம் யஸ்ய து வித்யதே தஸ்மின் ஏவார்த்தவந்தஹ ஸ்யுஹு ஃபலவந்தஹ சமாதயஹ. வைராக்கியமும் மூக்ஷுத்துவமும் யாருக்கு தீவிரமாகிவிட்டதோ அவனிடத்தில்தான் சம முதலிய குணங்களும் அனுஷ்டிக்கப்பட்டு அர்த்தமுடையவனாகி பலனை அளிப்பனவாகவும் இருக்கின்றன. இப்போ 2 விஷயத்த ரொம்ப ஃபோக்கஸ்டாக சொல்றாங்க. ஒருத்தனுக்கு எனக்கு முக்தி கிடைச்சே ஆகணும், இந்த பிறவிலேயே எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ எனக்கு இந்த சம்சாரத்திலேருந்து விடுதலை வேணும்னு தீவிர ஆசை இருக்குது. தலையில் கொல்லிக்கட்டையை வச்சுட்டா அவன் எப்படி அதை அணைச்சிக்கின்னு ஓடுவானோ, தண்ணிக்குள்ளே முக்கினா எப்படி அங்கேருந்து வெளியில் வரணும்னு தவிப்பானோ, அந்த விதமான தவிப்போடு இருக்கிற அந்த நிலை, அதுலேருந்து விடுபட்டுடணும் அப்படிங்கிற அந்த வைராக்கியமும் இருந்ததுன்னா அதுவே சம முதலிய சம்பத்துகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஞானம் கிட்டும். ஞானம் கிட்டுச்சுன்னா அதன் விளைவாக மோட்ச பலனை நம்ம பெற்றுக்குவோம். அப்போது இந்த வைராக்கியமையும் முமுட்சுத்துவத்தையும் எவ்வளோ ஒரு முக்கியமான காரணியாக சொல்கிறாங்க பாருங்கள். முமுட்சுத்துவில் குறை இருந்தாலும் பரவாயில்ல, மற்றது இருந்தால் கூட குரு அருள் கிட்டிடும்னு சொன்னவங்க இப்போ ஒருவேளை உங்களுக்கு சம்மதம் மற்ற விஷயங்கள்லாம் ஒருவேளை கொஞ்சம் அப்படி ஏறக்குறைய இருக்குதுன்னா கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு முமுட்சுத்துவமும் வைராக்கியமும் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு மோட்சத்தினுடைய பலன் கிட்டும். பயப்படாதீங்க, இதெல்லாம் நமக்கு இருக்குதோ இல்லையோ, நம்மளாம் இதுக்கு தகுதி இல்லாதவங்களா இருந்துடுவோமோன்னு நம்மளை நாம் தாழ்மையாக நினைக்க வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பிரம்மந்தான், நம்ம ஆத்மாதான், பிரம்மந்தான். அது நமக்கு தெரியாம தானே இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? இப்போ அஞ்ஞான கல்பிதான்னு சொன்னோம். நம்ம அறியாமையினால நம்ம மேல நம்மளே வேறொன்றை பார்த்துட்டு இருக்கிற நிலையில நம்ம இந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்டோம்னா அந்த பலனை உடனே பெறலாங்கிறத தான் இங்க சொல்றாங்களே தவிர நல்லா நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அப்போ வைராக்கியம் சமுமுக்ஷுத்துவம், வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் எஸ்ய யாருக்கு தீவிரமாக வித்யதே இருக்கிறதோ
தஸ்மின் ஏவ அவரிடத்தில்தான் சம ஆதய சம முதலிய குணங்கள் அர்த்தவந்த அனுஷ்டிக்கப்பட்டு அர்த்தமுடையவனாக ஆகின்றன. வெறுமனே என்கிட்ட சமதமம் மாதிரியான குணங்கள்லாம் இருக்குது. அதனால என்ன பலன்? இந்த உலகத்துல என்ன, நான் இந்த உலகத்துல அந்த மாதிரி குணங்களை வச்சுக்கிட்டு இங்கேயே திரும்ப திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கலாம். நோக்கமே இல்லை. முமுட்சுத்துவம் முக்தியில இச்சையே இல்லாதவனுக்கு சமதமம் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? இந்த உலகத்துல நல்லவன்னு பேர் எடுக்கலாம், ஓகே. அதனால வைராக்கியமும் மோட்சத்துவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலனை அளிப்பவனாகவும் சிவ் ஆகின்றன. சிஹு அப்படின்னா ஆகின்றன. இன்னும் ஒரு ஸ்லோகம் மட்டும், அப்பதான் இது பூர்ணமாயிடும். ஏதையோர் மந்தத்யத்ர விரக்த்வமுமுக்ஷயோ மரௌ சலீலவத் தத்ர சமாதேர்பானமாத்ரதா. வைராக்கியம் முமுட்சுத்துவம் இரண்டும் சோம்பிய நிலை எங்குள்ளதோ அங்கு பாலைவனத்தில் காணல் நீர் தோற்றத்தை போல சமம் முதலியவற்றின் தோற்றம் மட்டும்தான் இருக்கும். இங்க உண்மையிலேயே வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் இல்லைன்னா இந்த சமம் முதலிய அந்த விஷயங்கள்லாம் உண்மையிலே எப்படி இருக்குதுன்னா காணல் நீர் போல தான் இருக்குது. பாலைவனத்துல உண்மையிலே நீர் இருக்காது, தூரத்துல பார்க்கும்போது. ஆனா நீர் இருப்பது போல ஒரு பொய்க்காட்சி தோன்றுது இல்லையா? அது போல இந்த குணங்கள்லாம் இருக்கிறது போல தெரியும். ஆனா அதனால என்ன பயன்? அந்த காணல் நீர்னால நம்ம தாகத்தை தணிக்க முடியாதோ அதுபோல இவைகள்னால நமக்கு இந்த முக்தி இன்பத்தை கொடுக்க முடியாது. வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் ரொம்ப முக்கியங்கிறத தான் 2வது ஸ்லோகமாகவும் திரும்பவும் வலியுறுத்துறாங்க. அபானே ந பரம் பிரேம பானே ந விஷயே ஸ்பிருஹா. ஆத்மாவின் பரமானந்த ரூபம் விளங்காவிட்டால் அதில் சிறந்த அன்பு உண்டாகாது. அப்போ நான் பூரணமானவன்கிறத நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்படி தெரிஞ்சிக்கும் போது தான் அப்போ நான் தான் அதுங்கிற விஷயத்த பூரணமா நான் தெளிவா தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் வரும். அப்போ அது விளங்கிடுச்சுன்னா இங்க இருக்கிற விஷயங்கள்லாம் மித்தியான்னு தெரிஞ்சிக்கும் போது அது மேல எனக்கு பற்று இல்லாம போகுது. அப்ப எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் நமக்கு முதல்ல வேண்டும். அந்த வைராக்கியமும் வேண்டும். வெறுமனே நம்ம சமதமங்கிற விஷயங்கள்லாம் இருந்தா அவைகளால முழுமையான பலன் கிட்டாது. சரியான குறிக்கோள் வேணும், அதை அடையணுங்கிற வைராக்கியமும் வேணும். இகபரலோகங்கள்ல பற்றெல்லாம் விட்டு இதுதான் எனக்கு வேணுங்கிற அந்த முமுட்சுத்துவத்தோடு இருக்கிறவங்களுக்கு சரியான பலன் கிடைக்குது அப்படிங்கிறதான் திரும்ப இதோட சொல்லி இந்த சமதமாதி ஷட்கத்தை அதனுடைய விளக்கங்களை சுவாமி நமக்கு பூர்த்தி செய்கிறாங்க. இதோட நம்ம நிறைவு செய்துக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.